வணக்கம். மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. கதைக்கு போவோமா? ஒருவர் ஒரு காரில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய அம்மா எல்லோருடனும் சென்று கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக அவரை ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்து கொண்டே வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு போலீஸ் ஜீப் அவருடைய காரை முந்திக் கொண்டு சென்று அவர் கார் முன் நின்றது. இறங்கி வந்த போலீஸ் அவரிடம் குட் ஈவினிங் சார் என்று சொன்னார். காரை ஓட்டி வந்தவரும் குட் ஈவினிங், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கு போலீஸ் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் காரை அரை மணி நேரமாக கவனித்து வருகிறோம். நீங்கள் போக்குவரத்து விதிகளை மீறாமல், ஸ்பீட் லிமிட்டை 1 மைல் கூட அதிகரிக்காமல், சக டிரைவர்களையெல்லாம் மதித்து காரை ஓட்டிய விதத்தை நாங்கள் உண்மையில் பாராட்டுகின்றோம். அதனால் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை சிறந்த டிரைவராக தேர்வு செய்து 10,000 ரூபாய்க்கான இந்த செக்கை அன்பளிப்பாக கொடுக்கிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சந்தோஷமாக அதை வாங்கி ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியிடம் சொன்னார், இந்த பணத்தை வைத்து எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். போலீஸ் ஒரு மாதிரி பார்த்த உடனே அவருடைய மனைவி, சாரி சார், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், அவர் குடிச்சிட்டு உளறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவருடைய காது கேட்காத அம்மா சொன்னார், நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? காரை திருட வேண்டாம், இப்போ திருட்டுக்காரை எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ எல்லாரும் போலீஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸு திருன்னு முழிச்சாங்க. இப்போ இது எப்படி இருக்குது? ஏன்னா எல்லாரும் உண்மையை தான் சொன்னாங்க, ஆனால் யாரும் சரியில்லையே. இதுக்கு பேர் தான் வலிய போய் மாட்டிக்கொள்வது அப்படின்னு சொல்லுது. என்ன, இதில் தவறு செஞ்சது யார்? அதை நீங்களே கண்டுபிடிங்க. கதையை கேட்டதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்கிட்ட சொல்லுங்கள். நன்றி.